ஹாய், இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தேங்காவுடைய டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான டேஸ்டான வெஜ் புலாவ் வித் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகா, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தனியாவுடைய டேஸ்ட் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதில் நம்ம இதை தான் சேர்க்க போகிறோம். இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன் அப்படின்னா கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், குடமிளகா, இது 1 part ரெசிபின்றதுனால குக்கரில் செய்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் விட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நீளமாக கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தையும் வதக்கிட்டு, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணியிருக்கிற கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இதுக்கு மஞ்சள் பொடி எதுவும் போடக்கூடாது, ஒயிட் கலராக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு, இப்போ 1 டம்ளர் பச்சரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வதக்கிற டைம் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி குழஞ்ச கலர் மாறிடும். இப்போது 1 டம்ளர் பச்சை அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுறேன். நான் ஒரு 1/4 டம்ளர் காய்ச்சி ஆறின பாலை சேர்த்துக்கிறேன். பால் இந்த கலர் நல்லா ஒயிட் கலர் கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டோன்னா சூப்பராக டேஸ்டான வெஜ்ஜு புலாவ் நல்லாயிருக்கும். இது க்ரீமியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்ட புலாவ் பண்ணும்போது ப்ளைனான குருமா செய்யணும். நான் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு ப்ளைன் குருமா பண்ணியிருக்கேன். மைல்டான வெஜ்ஜு புலாவுக்கு ஒரு சூப்பரான காரமான குருமா அட்டகாச டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தயிர் பச்சடி கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். வீக்கெண்ட்லேயும் இது ரொம்ப நல்ல ஈஸியான வேலை. மறக்காமல் டேஸ்டி வெஜ் புலாவ் வித் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பை.